தாவேகா தலைமையிலிருந்து இவருக்கு ஒரு கரெக்டான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். அரசியலுக்கு அனுபவமோ அல்லது உழைப்போ இங்க டெடிகேஷனோ தேவையில்லை. இவர் என்னமோ ஒரு பில்டப்பு, நான் வரப்போறேன் மக்கள் கிட்ட கேட்கறது மாதிரி அவருக்கு ரிவீட் ஆயிடுச்சு. அறிவிப்போ ஒன்றும் வராத நிலையில் அவரே சரண்டராய் அவர் நல்ல பிள்ளை மாதிரி அவரை காட்டிக்கிறார் அப்படின்னு தான் எனக்கு தோணும். பல தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. அதில் திருச்சி கிழக்கு தான் விஜய் அவர்கள் நின்று இப்போதைய சிஎம்மாக இருக்கக்கூடியவர் வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. அது இப்போ ரிசைன் பண்ணியிருக்கிறார். அங்கே பல பேர் முக்கியமான ஒரு நபர் நிற்பார் அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த தருணத்தில் ராகவா லாரன்ஸ் அவர்கள் அரசியலுக்கு வரலாமா, நீங்கள் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்கள் கிட்டலாம் கேட்டிருந்தாரு. ரீசெண்டாக இல்லை முதல்ல ஒரு கட்சியில் இணைஞ்சு அவங்கள தொண்டனா வேலை பார்த்து அதுக்கப்புறமா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் தான் தொகுதி வாரியாக நிற்கிறதெல்லாம் பண்ணணும். எடுத்ததும் நான் போய் தொகுதியில் போய் நிற்க செய்வேன் அப்படின்னா அது அந்த கட்சிக்கும் மரியாதை இருக்காது, கட்சியில் வேலை செஞ்ச அத்தனை நாளாக இருந்தவங்களுக்கும் சரிப்பட்டு வராது. நான் திருச்சி கிழக்குலலாம் நிற்கல அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. தாவேகா தலைமையிலிருந்து இவருக்கு ஒரு கரெக்டான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். டிவிகே கட்சியை எடுத்து பாருங்க, நீங்க அரசியலுக்கு 2 வருஷம் தான் ஆகும். இந்த 2 வருஷத்துல 108 தொகுதி கைவசப்படுத்தி இருக்கிறார். அரசியலுக்கு அனுபவமோ அல்லது உழைப்போ இங்க டெடிகேஷனோ தேவையில்லை. ஒரு நற்பெயரை சம்பாதித்த ஒரு ஃபேஸ் தான் இங்க தேவைப்படுதுன்றது தெரியுது. அப்ப இவருக்கு ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பும் கிடைச்சா அவர் தன்னை இணைச்சு கட்சி பணி ஆற்றி மக்கள் பணிகளை ஆற்ற முடியும். ஏன்னா ஆல்ரெடி நானே ஒரு வீடியோல சொல்லியிருக்கிறேன், ராகவா லாரன்ஸ் அவர்கள் சினிமா ஃபீல்ட்ல இருக்கிறாங்க, அவரை எல்லாருக்கும் நல்லா தெரியும். இது போன்ற பிரபலங்கள் டிவிகே கட்சியில் இணைந்தால் நல்ல விஷயம், அந்த கட்சி இன்னும் வலுப்பெறும் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் என்னமோ ஒரு பில்டப்பு, நான் வரப்போறேன் மக்கள் கிட்ட கேட்கறது மாதிரி அவருக்கு ரிவீட் ஆயிடுச்சு. ஏன்னா டிவிகே தலைமையிலிருந்து அவருக்கு அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்போ ஒன்றும் வராத நிலையில் அவரே சரண்டராய் நான் இனி அவரை நல்ல பிள்ளை மாதிரி அவரை காட்டிக்கிறார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இது அவர் ராகவா லாரன்ஸோட நிலைப்பாடு.